ஆதி கைலாயமா அது அந்தரண்ட வாதினமா மோதிமலை புகழும் அது ஜோடி சுடதா மலையா வெள்ளி மூடை காண்பறிந்த அது வெள்ளி நங்கிரியாமி செல்லுமிடம் ஆந்தகமை அது சிந்தை தெளி சிந்தராக்கும் அதி பரம்பொருளை அது கைலாய மலை குன்றான் அது ஆதி பரம்பொருளை அது கைலாய மலை குன்றான் நாராயண 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 மந்திரம் அதுவே நாடும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாடும் பேரின்பம் பிறவியில் வளர்ந்த பந்தங்கள் தீர்க்க பரமனருள் தரும் சாதனம் உயிர்களை வதைத்து ஓமங்கள் நடத்தும் தவத்தால் பலனில்லை உயிரினை வதைத்து வாதங்கள் நடத்தும் வாதங்கள் தேவையில்லை மாயவா மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை நாராயண மந்திரம் அதுவே நாடும் பேரின்பம் பார்வதா, உலகத்தின் கண்ணிலே ஏனை முதல் எறும்புக்கரை 8000 கோடி சிவசந்தர்களுக்கும் கல்லினூல் தேரைக்கும் கற்புநூல் சிசுவுக்கும் நல் உணவை போதிக்கக்கூடிய நாதன் பரம்பொருள் பரியளந்து வந்திருக்கின்றேன். கையிலை அமருவோம், என்ன நடப்பது என்று பார்ப்போம். நாராயண நாராயண சுவாமி பரம்பொருளை பரமசிவனை கைலாய நாதா கொற்றவா தங்களை வந்துவிடும் சுவாமி. நான் கைலாயம் வந்தது நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? கைலாயம் வந்த காரணம் யாது சுவாமி? இந்த உலகத்தில் 14 லோகங்களின் ஞானங்கள் எம்பக்களை யாருக்கும் கிடைப்பதற்கரிய ஒரு அரிதான ஞானப்படம் எனக்கு கிடைத்திருக்கிறது. கையில் கிடைத்து விட்டதா? யார் மாட்ட போய் தெரியவில்லையே சுவாமி. என்னை கொண்டு நீங்கள் அப்படி தவறாக நினைக்கலாமா? சுவாமி, என்ன படம் அது? இது ஞானப்படம். ஞானப்படம். ஆமா. இந்த ஞானப்படத்தை உண்டவருக்கு இந்த உலகத்தில் கிடைப்பதற்கரிய சக்தி கிடைக்கும். அப்படியா? ஆமா. இதை நான் உண்பதை விட இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காந்து செல்கின்ற உண்மை 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 தாங்கள் உண்பதே சரியாக இருக்கும் என்று கொண்டு வந்திருக்கிறேன். நாரதன் கனியை கையில் கொடுத்து விட்டார். இந்த கனியை நான் உண்பதை விட நாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விடு. சுவாமி, அந்த கனியை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது. அந்த கனியை ஒருவராகத்தான் உண்ண வேண்டும். என்ன சொல்ற கனியை கொண்டு கலகத்தை ஏற்படுத்துவதற்கு கைலாயம் வந்தாயா? சுவாமி, கைலாயம் வந்து கலகம் செய்வோனா? இது பார்வதி பாத்தியா, நாரதர் வந்திருப்பது நல்லதே முடியும். உண்மைதான். அதுபோல இந்த பழத்தை கொடுத்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். பகிர்ந்து கொடுத்துடலாம். கொடுக்கக்கூடாது. நாரதன் அந்த கனியை எப்படி கொடுக்க ஒருவராகத்தான் உண்ண வேண்டும். சரி நாரதா, இந்த கனியை என்ன செய்யலாம்? சுவாமி, இந்த கனி கிடைப்பதற்கரிய ஒரு பொக்கிஷமான கனி. உண்மைதான். இந்த கனியை உண்பதற்கு தகுதியானவர்களை தாங்கள் தேர்தல் செய்ய வேண்டும். தகுதியானவர்கள்? ஆமா. என் 2 பிள்ளைகளும் தகுதியானவர்கள் தான். அவர்களை அழைத்து அதற்கான போட்டியை நீயே வைத்து விட. அதாவது இந்த பூவுலகத்தை முதலாக யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த கனியை பரிசாக கொடுத்து விடலாம். அதானே? விநாயகா, வேலவா, தந்தையே,
நாரதன் கொண்டு வந்த கனி. ஆமாம். இந்த கனியை பெறுவதற்கு உங்களில் இருவருக்கு யாருக்கு அந்த ஜாமியாத்தம் இருக்கிறது என்று பார்க்கிறேன். தந்தையே, நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு தான் அந்த கனி வேண்டும். தந்தையே, நான் தான் இளைய பிள்ளை, அழகு பிள்ளை, ஆசை பிள்ளை, எனக்கு தான் இந்த கனியாக கொடுக்க வேண்டும். இல்லை தம்பி, மூத்தவனுக்கு தான் முதல் உரிமை. நீ இளையவன் சிறுபிள்ளை, உனக்கு ஏதும் தெரியாது. எனக்கு தான் அந்த கனியாகப்பட்டது கிடைக்கப்பட வேண்டும். நான் தான் செல்ல பிள்ளை, எனக்கு தான் அது வேண்டும். வேலவா, இருவருக்குள்ளும் போட்டி தேவையில்லை. இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகின்றாரோ அவருக்கே இந்த கனி. தாயே, தந்தையே, இப்பொழுதே எனக்கு விடை கொடுங்கள். என்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி இந்த உலகத்தை நான் ஒரு நொடியிலே சுற்றி வருகின்றேன். எனக்கு விடை கொடுங்கள். மயில் விரைந்தோடி வா, வள்ளி மணவாளா என்னை காக்கவா. மயில் விரைந்தோடி வா, வள்ளி மணவாளா என்னை காக்கவா. வயலூரில் வீற்றிருக்கும் குமரா குருபரா, வயலூரில் வீற்றிருக்கும் குமரா குருபரா, வரமொன்று தருவாயோ முருகா நான் மருகா. மயில் விரைந்தோடி வா, மணவாளா என்னை காக்கவா. மயில் விரைந்தோடி வா, வள்ளி மணவாளா என்னை காக்கவா. விநாயகர் பெருமான் இருக்கிறார், முருக பெருமான் சென்று விட்டார், தாங்கள் தான் அடுத்தது. நாரதா, என்ன உன்னிடம் கேட்கிறான் என்று தெரியவில்லையே, நீ என்ன என்று கேட்டு சொல்லு. விநாயகரே, எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய்? உனக்கு கனி வேண்டாமா? கேளுங்க சுவாமி. கனி உனக்கு வேண்டாமா? இந்த கனியை பெறுவதற்கு உனக்கு ஆசை இல்லையா? நாரத மகாமுனிவரே, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? இரண்டும் ஒன்றுதான். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நாரதா, இரண்டும் ஒன்றுதான். ஆமா. அப்படி என்றால் நான் எதற்காக பூவுலகத்தை சுற்ற வேண்டும்? நாயகா, அப்படி என்றால் அம்மையப்பனை சுற்றி வந்து நான் கனியை பெற்றுக் கொள்கிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். இதோ ஒரு நொடியில் உங்களை சுற்றி வருகிறேன். நல்லவரமாய் வந்தார், சுடபானங்கி ஐயா தந்தனித்தார். நல்லவரமாய் வந்தார், பரிபானங்கி ஐயா தந்தனித்தார். நல்லவரமாய் வந்தார், முடிவானங்கி ஐயா தந்தனித்தார். தந்தையே, விநாயகா, உங்களை சுற்றி வந்துவிட்டேன். பூவுலகத்தை சுற்றிதான் அர்த்தம். ஆகவே இந்த கனியை தாங்கள் எங்களிடையே கொடுக்க வேண்டும். நீயே வெற்றி பெற்றவனாகுவாய். வெற்றி, 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 வெற்றி. தந்தையே, தாயே, இந்த கனியை பெறுவதற்கு தாங்கள் போட்டி வைத்தீர்கள். அதன் அடிப்படையிலே நான் மயில் வாகனத்திலே ஏறி இந்த பூவுலகை நான் ஒரு நொடியிலே சுற்றி வந்துவிட்டேன். இந்த கனியாகப்பட்டது எனக்கு தான் தாங்கள் கொடுக்க வேண்டும். வேலவா, உன் அண்ணன் விநாயகன் வெற்றி பெற்று விட்டான். என்ன இது அநியாயம்? நான் தானே மயில் மீது ஏறி இந்த உலகை சுற்றி வந்தேன். உண்மைதான். அண்ணன் வைத்திருப்பதோ பெருச்சாதி வாகனம். உண்மைதான். நான் வைத்திருப்பதோ மயில் வாகனம். இதுல என்ன சந்தேகம்? என்னுடைய வாகனத்திலே தான் நான் ஏறி இந்த பூவுலகை நான் ஒரு நொடியிலே சுற்றி வந்திருக்கின்றேன். எனக்கு தானே அது கிடைக்க வேண்டும். வேலவா, விநாயகன் நாரதரிடம் கேட்டான், உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? அப்படி என்று நாரதன் கேட்டவுடனே நாரதன் பார்த்தான், உலகம் என்றால் அம்மையப்பன், அம்மையப்பன் என்றால் உலகம். அப்போது அம்மையப்பன் சுற்றி வந்தால் கனியை பெறலாம் அல்ல, சுற்றுவதற்கு அர்த்தம் தானே என்று கேட்டான். நாரதனும் தலையாட்டி விட்டான். நானும் கனியை பெரியவர்களாக சேர்ந்து நிச்சயித்தது. அவர்கள் நிச்சயித்தது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும். நீ கோபப்படக்கூடாது. என்னடா இது? நான் மயில் மீது இருந்த பூவுலகை சுற்றி வந்திருக்கின்றேன். பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்த விளையாட்டிலே என்னை ஒரு சிறுபிள்ளையாகத்தான் இணைத்து வைத்தீர்கள். நான் ஒரு சிறுபிள்ளை என்று தானே எனக்கு இந்த கனியாகப்பட்டதை கிடைக்கவில்லை. இன்று முதல் கொண்டு இந்த உலகத்தின் நன்மை எனக்கு கைலாயம் தேவை கிடையாது. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இன்று முதல் கொண்டு இந்த பூவுலகின் கண்ணிலே எனக்கென்று தனி ஆலயம், எனக்கென்று தனி மக்கள், எனக்கென்று தனி கோவில், எனக்கென்று தனி கிழமை என்று நான் பழனி மலை மீது போய் சென்று அமர்ந்து போகின்றேன்.
இந்த கனி நீயே எடுத்துக்கொள். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்பொழுது அந்த கனியாகப்பட்டது தங்கள் கையில கிடைக்கிறது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாம் தம்பி, வாங்கிக்கொள். நீயே வாங்கிக்கொள். என்னை பார்க்க வேண்டும் என்றால் அந்த பழனி மலையிலே வந்து என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் சென்று முருகா, வருகின்றேன். அவசரப்படாதே. பார்வதி, இது விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டு. என்னுடைய திருவிளையாடலில் இதுவும் ஒரு விளையாடல். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டிக்கோணம் உண்டவனி, ஆண்டிக்கோணம் உண்டவனி, எங்கள் பழனி மலை ஆண்டவனி. தந்தாயுத பாணியாவே, தந்தாயுத பாணியாவே, அந்த தமோடக நின்றவனா. தந்தாயுத பாணியாவே, தந்தாயுத பாணியாவே, அந்த தமோடக நின்றானா. அந்த மலை மேல நின்றானா, மலை மேல நின்றானா, அந்த மன்னவனம் இவனும். நன்றி.